ஜேடி கிருஷ்ணமூர்த்தியினுடைய இந்த ஃப்ரீடம் ஃப்ரம் நவுனுங்கிற ஒரு புக்கை கிண்டிலில் வாங்கி ரீட் பண்ணியிருந்தேங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபியரை பற்றி, ஒரு பயத்தை பற்றி அவர் சொல்லியிருப்பார். ரொம்பவே டிஃப்ரெண்ட் வியூவாக இருக்குங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்த ஒரு செல்ஃப் ஹெல்ப், இந்த ஆஸ் யூஷுவல் செல்ஃப் ஹெல்ப் புக்கில் சொன்ன மாதிரி நம்ம படித்த உடனே நமக்கு ஒரு ஒரு ஃபீல் குட்லாம் அதே மாதிரிலாம் இருக்காதுங்க. ஒரு டிஃப்ரெண்ட் வியூவில் இருக்குங்க. ஜேடி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொல்லியிருப்பார். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்பவே அது ஒரு இன்சைட்ஃபுல்லாக இருந்துச்சு. அதை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இது முழுக்க அவர் சொன்னதாங்க. இதை ஜஸ்ட் நான் ஒரு கன்வே பண்ணணும். என்ன ஒரு கன்வேராக பார்த்தா போதும், ஜஸ்ட் ஒரு நார்மல் மேனாக பார்த்தா போதும். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பயம் நமக்கு வந்தாலே நம்ம மொத்தத்தில் நம்ம கன்ஃபியூஷன் வருங்க. ஒரு கான்ஃப்ளிக்ட் உள்ள வரும். 2-3 ஐடியாலஜி நம்மளை படுத்தும். அப்புறம் நிறைய துன்பங்கள், நிறைய எனர்ஜி வேஸ்ட், அப்படி நிறைய விஷயங்கள் நம்ம உடம்புல நடக்குங்க. அது நீங்கள் ஃபியர் வந்திருப்போ நீங்களே உணர்ந்திருப்பீங்க. ஸோ இந்த ஃபியர், அதாவது சைக்காலஜிக்கல் ஃபியரை பற்றி இவர் பேசுகிறாருங்க. சைக்காலஜிக்கல் ஃபியர், ஃபிசிக்கல் ஃபியர். ஸோ ஃபிசிக்கல் ஃபியரை பற்றி ரெண்டாவது பேசுகிறேன். சைக்காலஜிக்கல் ஃபியராக நம்மளே கிரியேட் பண்ணுற ஒரு ஃபியர். ஓகே. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, அட் ப்ரெசண்ட்டுங்க, அதாவது இந்த நிமிடம், நான் இப்போ இந்த நிமிடம் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஃபுல் அட்டென்ஷன், என்னோட ஃபுல் கவனம் எல்லாம் இந்த வீடியோவில் பேசுகிறது தான். இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு பாஸ்ட்டை பற்றி சிந்தனை இல்லை, என்னோட வருத்தம் இல்லை, ஒரு பயம் இல்லை, ஃப்யூச்சரை பற்றி ஒன்றுமே இல்லைங்க. இந்த நிமிஷம் எனக்கு ஃபுல்லாகவே என்னோட அட்டென்ஷன் இந்த வீடியோவில் தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம அட் ப்ரெசண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபியருமே கிடையாதுங்க. உண்மையிலே சொல்ல போனால் சைக்காலஜி ஃபியர். இந்த ஃபியர் உண்மையிலே எங்கேருந்து வருது? இந்த சைக்காலஜிக்கல் ஃபியர் பாஸ்டிலிருந்து வருதுங்க. அதாவது பாஸ்டிலேருந்து சிந்தனை கொண்டு வருது. இந்த சிந்தனை பாஸ்டிலேருந்து கொண்டு வருது நமக்கு ப்ரெசண்டில். இது ஃபியூச்சர்லேயும் கொண்டு போகும் நம்மளை. அதாவது சிம்பிளாக எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேங்க. நம்ம ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறோம், லைவ்லி பார்க்குறோம். ஒரு கிரிக்கெட், ஃபுட்பால், என்ன மேட்ச் உங்களுக்கு பிடிச்ச மேட்ச் நீங்கள் லைவ்லி பார்க்கும்போது எவ்வளோ ஜாய்ஃபுல்லாக இருப்பீங்க. அடுத்து என்ன நடக்குது, ஃபுல் அட்டென்ஷன் நீங்கள் அந்த மேட்ச்சில் இருக்கும்போது எவ்வளோ ஜாய்ஃபுல்லாக இருக்கும், எவ்வளோ ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதே இது நீங்கள் இப்போ இந்த மேட்ச்சு முடிஞ்சு 2 நாள் கழிஞ்சு ஹைலைட்ஸாக பார்க்குறீங்க டிவியில். பார்க்கும்போது அதே எக்ஸைட்மெண்ட் உங்களுக்கு இருக்குமா? உங்களுக்கு தெரியுது ஹைலைட்ஸ் தான். நீங்கள் அவ்வளோ சீரியஸாக எடுக்க மாட்டீங்க. இப்போ அதே ஹைலைட்ஸ் மேட்ச் பார்க்கும்போது இதே ஹைலைட்ஸ் மாதிரி தான் அடுத்த மேட்ச்லையும் நடக்கும்னு நம்ம சொல்லவும் முடியாது. அப்படி நடக்கவும் செய்யாதுங்க. அப்போ ஒரு மேட்ச்சில் ஓகே, ஆனால் அதே இது பாஸ்டில் நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம் நமக்கு சிந்தனையாக கொண்டு ப்ரெசண்டில் வரும்போது நம்ம பார்க்க மறுக்கிறோங்க. இது பாஸ்டில் நடந்து முடிஞ்ச ஒரு 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 சிந்தனை, ஒரு பயம். அது சிந்தனையாக நமக்கு இப்போ ப்ரெசண்டில் கொண்டு வருது. ஸோ இப்போ பாருங்கள், பயங்கிறது என்ன பயம் வேணாலும் இருக்கலாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஜாப் லாஸ் ஆக போகுதுங்கிற ஒரு பயம், ஃப்யூச்சர் வருது ஒரு பயம். அது ஃபியூச்சரில் தான். இப்போ உங்கள்கிட்ட இப்போ ப்ரெசன்ட்லேயே உங்களுக்கு பயம் கிடையாது. ஒன்லி சைக்காலஜிக்கல் பயம், சிந்தனை கொண்டு வரத பயம் மட்டும்தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ போனீங்க, போன வாரம் ஒரு இன்டர்வியூ போய் அங்கே இன்டர்வியூவில் அவமானப்பட்டீங்க, வேலை கிடைக்கல, அந்த ஜாபு கிடைக்கல, செலக்ட் ஆகலை. அப்போ அங்கே அவமானமாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. இப்போ ஃபீல் பண்ண டைமில் சிந்தனை கிரியேட் ஆகுது. அப்போ இந்த சிந்தனை மறுபடியும் ஐயோ ஃபெயில் ஆகிட்டேனே, ஐயோ அவமானப்பட்டுட்டேங்க, இந்த சிந்தனை மறுபடியும் வரும்போது ஒரு மெமரியாக ஸ்டோர் ஆகுங்க. அப்போ மெமரியாக ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த டைமில் ஒரு வேளை நீங்கள் நல்ல பயிற்சி பண்ணியிருக்க மாட்டீங்க, இல்லை ஏதாவது ஒரு அன்னைக்கு உள்ள நாள் அதில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, அதனால் நீங்கள் ஃபெயில் ஆகிருப்பீங்க. ஓகேயா? ஸோ இப்போ ஆனால் தேவையில்லாமல் சிந்தனை மறுபடியும் அங்கே ஒரு மெமரியாக ஸ்டோர் ஆகிருக்குங்க. ஓகேயா? இப்போ நாளைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கும்போது, நாளைக்கு தான் அந்த இன்டர்வியூ. அட் ப்ரெசண்ட் எனக்கு ஒரு பயமும் கிடையாதுங்க யூஸ்வலி. ஆனால் என்ன, இந்த இந்த பாஸ்டில் நடந்து முடிஞ்ச இன்டர்வியூ ஃபியர் இருக்குல்ல, அது மெமரியில் ஸ்டோராக இருக்குல்ல, இந்த சிந்தனை இப்போ நமக்கு தரும். ஆஹா, நாளைக்கு இன்டர்வியூவா, நான் அன்னைக்கு பற்றியா, ஃபெயிலான பற்றியா, எவ்வளோ அவமானப்பட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தை கொண்டு வரும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெசண்டில் நமக்கு ஒரு பயம் உண்மையிலே கிடையாதுங்க. சிந்தனை பயம். இந்த சிந்தனையை நம்மளை அப்படியே ட்ராக் பண்ணி கொண்டு ப்ரெசண்டில் கொண்டு நமக்கு ஃபியூச்சர்லேயும் நமக்கு ஒரு பயத்தை கொடுக்கும். அப்போ ஜேடி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் என்ன சொல்கிறாருங்கன்னா, அப்போ நீங்கள் இந்த பயத்தை கண்டு ஓடக்கூடாது. யூஸ்வலி நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ ஒரு நார்மலி நம்ம ஃபியருங்கிற ஒரு பயங்கிற ஒரு வார்த்தை வந்தாலே ஜஸ்ட் இந்த வார்த்தையை மட்டும் பாருங்கள். உங்களுக்கு அட் ப்ரெசன்ட்லி கூட உங்களுக்கு பயம் இருக்குது. அந்த வார்த்தை இப்போ திடீர்னு ஒரு வார்த்தையை பார்க்கிங்க, பயம்னு வார்த்தை வந்தாலே பாஸ்டில் மெமரியில் ஸ்டோர் ஆகி இருந்த நிறைய பயங்கள்
அந்த இமேஜுகள் ட்ரிகர் ஆகி மறுபடியும் சிந்தனையை கொண்டு வரும். நீங்கள் வேணா ஒரு பயம்னு ஒரு சும்மா ஒரு வார்த்தையை மட்டும் பாருங்கள், திடீர்னு முன்னாடி நடந்த ஒரு விஷயங்கள் திடீர்னு அந்த மெமரியிலேருந்து சிந்தனையாக கொண்டு வருங்க. ஸோ அதே மாதிரி தாங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா, பயம் வரும்போது அந்த சிந்தனை பயம், நான் சிந்தனை பயம் தான் சொல்வேன், சிந்தனை பயம் வரும்போது அதை அப்படி பாருங்க அப்படி சொல்கிறார். அதாவது நம்ம யூஸ்வலி என்ன பண்ணுவோம், பயம் வரும்போது நம்ம ஒன்று அதுலேருந்து எகிரி குதிச்சு ஓடுவோம், அதாவது அதை அவாய்ட் பண்ணுவோம். இப்போ சண்டே நான் வீட்டில் இருக்கேங்க, ஒரு தேவையில்லாமல் ஒரு பயம் வருது. அந்த பயம் வரும்போது நான் என்ன பண்ணுவேன், ஆஹா பயம் வருதே, நம்ம இதுலேருந்து ஏதாவது தப்பிச்சு ஓடுவோம், ஒரு சினிமா பார்க்க போவோம், எங்கேயாவது போவோம், வெளியே போவோம் சொல்லி நம்ம போவோம். இதை நம்ம பிடிச்சு பண்ணுறோமா இல்லை, இந்த பயம் இந்த ப்ரெஷரை அவாய்ட் பண்ணதுக்கு வேண்டி நம்ம போகிறோம், இதான் தப்பிச்சு ஓடுதல்னு சொல்லுவோம். திருப்பி சாயங்காலம் வீட்டுக்கு தான் வரணும், மறுபடியும் வருவான். இது ஒன்று. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஒரு இன்னொரு மோட்டிவேஷனை கொண்டு இதை கவர் பண்ண பார்ப்போம். பயம் வந்துட்டா இன்னொரு மோட்டிவேஷனை கொண்டு வருவோம். பயம்னா என்ன தெரியும், பயம்னா ஒன்றும் இல்லைடா, நீ தைரியமானவன்டா, அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷனை கொண்டு இதை கவர் பண்ண பார்ப்போம். அப்படின்னு பண்ணாதீங்கன்னு சொல்கிறாரு. அப்படி பண்ண மறுபடியும் இந்த பயம் வந்துட்டே தான் இருக்குன்னு சொல்கிறாரு. அதுக்கு பதிலாக அந்த பயத்தை அப்படி பாருங்க, சும்மா பாருங்க, அது உண்மையிலேயே பயமா, அட் ப்ரெசன்ட்ல அது உண்மையிலேயே பயமா இல்லை சிந்தனை பயமானு நீங்கள் பாருங்க, சும்மா அப்படி பாருங்க. அதை ஜட்ஜ் பண்ண போகாதீங்க, ஜட்ஜ் பண்ணால் மறுபடியும் ஒரு சிந்தனையை கொண்டு வருவீங்க, மறுபடியும் அதுக்கு ஒரு சிந்தனை. அதனால் அது வேண்டாம், சும்மா பாருங்க. எப்போ நம்ம பார்க்குறோமோ, நம்ம ஒரு தேர்ட் பர்சன் வியூவிலேருந்து நம்ம அதை பார்க்குறோமோ, அப்போ ஒரு கான்ஷியஸ் நமக்கு வருங்க, ஒரு கான்ஷியஸ் உருவாகும் நமக்குள்ள. கான்ஷியஸ்னால் என்ன, ஒரு தமிழில் என்ன கரெக்டாக எனக்கு மறந்துட்டுங்க, கான்ஷியஸ் உருவாகும். ஓகே, இப்போ இந்த கான்ஷியஸ் உருவாகும் டைமில் நம்ம உண்மையை பார்ப்போம். என்னைக்கு கான்ஷியஸ் வருதோ அன்றைக்கி உண்மையை பார்ப்போம். கான்ஷியஸ் வரும்போது நம்ம இதை அப்படி பார்ப்போங்க, அந்த உண்மையை பார்ப்போம். அதான் அவர் சொல்கிறாரு, அதை ஜஸ்ட் அப்படி பாருங்கள். அப்போ தான் நமக்கு தெரியும், ஆஹா சிந்தனை நீயா இது கொண்டு வர பயத்தை, அப்போ எனக்கு பயம் கிடையாது அப்படி அந்த உண்மையை உணரும்போது இந்த சிந்தனை பேக் அடிப்பான். ஆஹா நீ இவன்ட பருப்பு வேகாதுடா, நீ இவன்ட பயத்தையும் கொண்டு போனால் பருப்பு வேகாதுன்னு சொல்லி பேக் அடிப்பான். அப்போ ஒரு மாற்றம் உருவாகுங்க. அப்படி தான் பயத்தை நம்ம பார்க்க முடியுங்க. அல்லாமல் இதுலேருந்து தப்பிச்சு ஓடவோ இதை கவர் பண்ணவோன்னு நினச்சா இன்னும் பயம் கூடுன்னு சொல்கிறார் இவர். இந்த முன்னாடி பாஸ்டில் நம்ம மெமரியில் ஸ்டோர் பண்ண சிந்தனைகள் தான் நான் பயமாக வரும்னு சொல்கிறேன். இந்த சிந்தனைகள் யார் கிரியேட் பண்ணா, அதுவும் நம்ம தான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். தேவையில்லாத நியூஸுகள், இந்த நியூஸுகள் பயத்தை கொடுக்கு நிறைய. இப்போ மாடர்ன் லைஃப்பில் ஃபுல்லாகவே பயத்தை தான் நமக்கு செல் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம உண்மைன்னு சொல்லி நம்ம எடுத்து நம்ம மெமரியில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ இங்கே பயம் வேறு இல்லை, நம்ம வேறு இல்லை. அந்த பயம்தான் நம்ம தான் பயத்தை கொண்டு வரோம். அப்போ அதை பார்க்கணும். பயம் வெளியேந்து வரலைங்க, பயத்தை கொண்டு வரதே நம்ம தான். அதை உணருங்க முதல்ல. அடுத்தது ஃபிசிக்கல் பயம், அதாவது உடம்பு ரீதியான பயம். உடம்பு ரீதியான பயங்கிறது நமக்கு அவாய்ட் பண்ண முடியாதுங்க. அதாவது இப்போ ஒரு ரோட்டில் போயிட்டுருக்க, ஒரு வண்டி அடிக்க வருது, இல்லைன்னா ஒரு நாய் கடிக்க வருது, ஒரு பாம்பு கடிக்க வருது, அந்த டைமில் நம்ம பாடியே ஒரு இன்டெலிஜென்ட்டாக ஒர்க் ஆகுங்க. அதுக்கு தனியாக சைக்காலஜிக்கல் பிளானிங் ஒன்றும் தேவை கிடையாது. ஒரு வண்டி இடிக்க வருது, நம்ம இங்கேருந்து நம்ம யோசிப்போம்மா, ஆஹா வண்டி இடிக்க வருது, நம்ம இங்கேருந்து ஒரு 360 டிகிரிக்கு ஜம்ப் பண்ணுவோம், இல்லை ரொட்டேஷன் அடிப்போம், இல்லை இங்கேருந்து இத்தனை மீட்டர் நம்ம ஜம்ப் பண்ணணும்னு சொல்லி யோசிப்போம்மா, திடீர்னு நம்ம பாடியே நம்ம ரியாக்ட் பண்ணுங்க. ஃபிசிக்கல் பயம். ஸோ அது நமக்கு இன்ஹெரிட்டன்ஸ், அதை ஃபண்டமெண்டலாகவே நமக்கு இருக்குது. அதுக்கு தனியாலாம் ஒன்றும் பயிற்சிகள் தேவை கிடையாது. அது தனியாக உண்மையாகவே நமக்கு அது இன்டெலிஜென்ட்டாகவே அது நமக்கு செயல்படும். அது எல்லாம் அனிமல்ட்டையும் இருக்குது. ஸோ நிறைய பேர் சைக்காலஜிக்கல் பயத்தில் தான் அகப்பட்டு இருக்காங்க. ஸோ அதை தான் அவர் சொல்கிறாரு. எவ்வளோ சூசைடு, எவ்வளோ தேவையில்லாத பிரச்சனை, இது எல்லாமே நம்ம பார்க்க மறுக்கிறோம். இது ஜஸ்ட் ஒரு சிந்தனை தான், நடந்து முடிஞ்ச ஒரு இதிலிருந்து வரக்கூடிய சிந்தனைன்னு நம்ம பார்க்க மறுக்கிறோங்க. ஸோ அப்போ நிறைய பேர் இப்போ சொல்லலாம், இந்த பயம் இருந்தால் தானே வாழ்க்கையில் முன்னேற முடியும்னு சொல்லுவாங்க. இந்த பேரனாய்டுன்னு ஒரு வார்த்தை இருக்கலாங்க. நிறைய மோட்டிவேஷன்ஸ் குருவெல்லாம் சொல்லியிருப்பாங்க, நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, டிஃப்ரெண்ட் ஸ்கூல் ஆஃப் தாட்லேருந்து சொல்லியிருப்பாங்க. இந்த பேரனாய்டு இருந்தால் தான் நீங்கள் அடுத்தது என்ன பண்ணணும், இந்த பயம் உங்களை ட்ரிகர் பண்ணி அடுத்தது பண்ண வைக்கும் உங்களைன்னு சொல்லுவாங்க. அது ஒருவேளை உண்மையாக இருக்கலாங்க, எனக்கு தெரியல. ஆனால் ஜேடி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இப்போ இன்டர்வியூ தோத்துட்டீங்க, அவமானப்பட்டுட்டீங்க, இப்போ அடுத்த இன்டர்வியூ வருது. அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, அடுத்த இன்டர்வியூக்கான பயிற்சி இந்த தோத்தீங்களா அதுலேருந்து வரக்கூடிய பயம்தான். அடுத்த இன்டர்வியூ இல்லாமல் தோற்றக்கூடாதுன்னு ஒரு பயம், அவமானப்பட்டுறக்கூடாதுன்னு பயமும் ப்ரெஷரும் தான் உங்களை இன்னைக்கு பயிற்சி பண்ண வைக்கும். ஒரு 12 ஹவர் நீங்கள் பயிற்சி பண்ணுறீங்கன்னா, இந்த 12 ஹவரும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் நீங்கள் பயிற்சி பண்ணுறீங்க. நீங்களா இந்த பயம் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி பயிற்சி பண்ணி வைக்கிது. உண்மையிலே அந்த ஃபியர் இருந்தால் நீங்கள் வின்னும் ஆயிடுவீங்க, அந்த இன்டர்வியூவும் நீங்கள் எடுத்துவீங்க, சக்ஸஸும் வருங்க உண்மையிலே இந்த ஃபியர் இருந்தால்.
ஆனால் அந்த வரக்கூடிய சக்ஸஸ் உண்மையிலே நீங்கள் பிடிச்சு பண்ணதா? இந்த 12 ஹவர் நீங்கள் பயிற்சி பண்ணீங்களே, உண்மையிலேயே நீங்கள் மனசார பிடிச்சு பண்ணீங்களா? பிடிச்சு பண்ணீங்கன்னா அந்த 12 ஹவர் நீங்கள் சொல்லவே மாட்டீங்க. கரெக்டாக சொல்ல மாட்டேன் 12 ஹவர் ஒர்க் பண்ணேன், உங்களுக்கே தெரியாது நீங்கள் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணீங்கன்னு. அவ்வளோ ஜாய்ஃபுல்லாக இருக்குங்க. அதுதான் அந்த ப்ரெசென்ட்டில் நம்ம ஃபுல் நம்மளோட அட்டென்ஷன் நம்ம பண்ணும்போது ஜாய்ஃபுல்லாக இருக்குங்க. அதுதாங்க உண்மையான ஒரு ஜாய். அதுக்கு பதிலாக நம்ம இந்த ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணும்போது நமக்கு தேவையில்லாத உணர்ச்சிகள், தேவையில்லாத நம்ம ஈகோஸ்லாம் க்ரியேட் ஆகும். வன்முறை, அப்புறம் இந்த கான்ஃப்ளிக்ட், அப்புறம் இந்த ஈகோஸ் எல்லாமே உருவாகுங்க உள்ளுக்குள்ள. இந்த ஃபியரும் ப்ரெஷரும் நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி பண்ணும்போது. ஸோ அதான் அவர் சொல்கிறாரு. அது நீங்கள் சக்ஸஸ் ஆனால் கூட அது உங்களுக்கு நீங்கள் யாருன்னே உங்களுக்கு காட்டாது. இவர் சொன்னதை எங்கேயாவது ஒரு மைண்டில் போட்டு அடுத்த தடவை பயம் வரும்போது ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி உங்களுக்கு பாருங்கள், என்ன நடக்குன்னு பாருங்கள். இது நிறைய நானும் பயிற்சி பண்ணிகிட்டே இருக்கேங்க, நிறைய மாற்றங்கள் வருதுன்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம அதை என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எங்கேயும் வெளியே பார்க்க வேண்டாம், உங்களுக்குள்ளேயே நீங்கள் பாருங்கள் தான் அவர் சிம்பிளாக சொல்கிறாரு. ஸோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம்.